ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நியூ கேக் ரெசிபியோடு வந்துட்டோம். இந்த கேக் வந்து ஆனிவர்சரிக்காக செஞ்சோங்க. ரொம்ப சூப்பராக வந்தது. எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பண்ணது வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா, கரெக்டாக 1 கப் மைதா, பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் வந்து எக்கு, ஒரு 4 எக்கு. இந்த ஸ்பாஞ்ச் வந்து 1/2 kgக்கான ஸ்பாஞ்சுங்க, அதனால் 4 எக்கு. நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் இது கூட வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எக்கை வந்து பீட் பண்ண போகிறோம். ஸ்லோவில் இருந்து ஸ்பீடுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பீட்லேருந்து அப்புறம் வந்து 2, 3 அப்படின்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 1 கப் மைதா எடுத்தோன்னா 1 கப் வந்து பவுடர் சுகர். பவுடர் சுகர் வந்து 3 பேட்சாக போடணுங்க. வர வரைக்கும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து 1/4 கப் ஆயில் போட்டு பீட் பண்ணக்கூட ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் பீட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நம்மளோட ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆயில் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு ஒரு பவுலில், அதை வந்து இந்த எக் பீட் பண்ணதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக சீவ் பண்ணணுங்க. மாவெல்லாம் ஜலிச்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும். இல்லைன்னா வந்து அங்கங்கே பபிள்ஸ் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவையும் எக் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 டயர் கேக் பண்ணுறதுனால 2 டின்னில் ஊற்றிட்டுக்கோங்க. ஒன்று வந்து 6 inch டின், ஒன்று வந்து 7 inch டின் ஊற்றிட்டு இந்த மாதிரி டூத் ஸ்டிக் வச்சுட்டு நல்லா ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ஓடிஜியில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் நம்ம வந்து 1 kg கேக்காக இருந்தால் 45 வைக்கணும். இது 1/2 kgன்றதுனால 30 மினிட்ஸ் வைக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐசிங் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோங்க. 1.25 கப் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ பீட் பண்ண போகிறோம். எப்போவுமே பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் இது கூட வந்து நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2, 3, 4 1 மினிட் கழித்து நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு பண்ணணுங்க. இந்த மாதிரி சாய்ச்சோன்னா கீழே விழாத மாதிரி நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப்புக்கு 5 to 6 ஸ்பூன் ஒரு பவுடர் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகர் கூட எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சுகர் சிரப்பே ரெடியாக வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்பாஞ்ச் பார்க்கலாம். வெனிலா ஸ்பாஞ்சு எப்போவுமே வந்து கேக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னா நேற்றே வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எக் ஸ்மெல் வராது, நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. நாங்களும் அதே மாதிரி நேற்றே செஞ்சு வச்சுட்டோம். கேக் ஸ்பாஞ்ச் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. மேலே இருக்கிற இந்த ப்ரௌனிஷ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து கேக் ஸ்மெல் நம்மளுக்கு வராது. அதேமாரி சைடில் இருக்கிறதையும் வந்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எல்லாமே எடுத்துடலாங்க. நிஜமாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சோம்லங்க. எப்போவுமே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சோன்னே ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து பைப்பிங் பேக்கில் அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஐசிங் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேக் வந்து நம்ம லேயராக ஒரு 3 லேயர்ஸ் இல்லை 2 லேயர்ஸ் கட் பண்ணி அதை ரெடியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். ஒரு டர்ன் டேபிளில் ஒரு கேக் பிளேட் வச்சு விப்பிங் க்ரீமை வந்து கொஞ்சமாக அடியில் வைக்கணுங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அடியில் வைக்கணும். அடியில் வச்சுட்டு எப்போவுமே பேஸ் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனில் வந்து நல்லா பஞ்ச் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி அது மேலே வந்து சுகர் சிரப் போடணுங்க. சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே ஐசிங் பண்ணிவிட்டு சும்மா நம்ம வந்து க்ரம் கோட் மாதிரி கொடுக்கணும். நாங்கள் 2 டயர்னால ஃபஸ்ட்டு பேஸில் இருக்க டயர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டு இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலே இருக்கிற கேக்கு வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. ஃபோக்கில் வந்து ஹோல்ட் பண்ணி சுகர் சிரப் போட்டு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ரம் கோட் கொடுத்துட்டு இதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட்டு க்ரம் கோட் முடித்தோடனே ஃபைனல் ஃப்ராஸ்டிங்க.
விப்பிங் க்ரீமை இது மாதிரி திக் லேயராக அப்ளை பண்ணணுங்க. கேக்கு ஃபுல்லாக சுற்றி டர்ன் டேபிளில் நல்லா ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணவுடனே இந்த மாதிரி சின்ன கார்டாக எடுத்துக்கோங்க. அதை வந்து அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு டர்ன் டேபிளில் சர்க்கிள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குங்க. இது சேம் ப்ரொசீஜர் தாங்க. நம்ம 2 டயர்னால பேஸ் டயர் இதேமாதிரி பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி வந்து மேலே இருக்க ஃபஸ்ட் டயரும் இதே மாதிரி மெத்தடில் நல்லா வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது வந்து ஆனிவர்சரி கேக் தீம்ன்றதுனால நாங்கள் வந்து கப்பிள் பிக்சரை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ ஷீட்டில் டவுன்லோட் பண்ணி நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நாசலில் ஃப்ளவர் நாசல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஃபுட் கலர் விப்பிங் க்ரீமில் ஃபுட் கலர் அப்ளை பண்ணி இந்த லேடியோட ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டு உங்களுக்கு வேறு எதனா டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக நாங்கள் டிசைன் போட்டு சுகர் பால் அப்ளை பண்ணி அங்கங்கே பட்டர்ஃப்ளை பண்ணி ஒரு பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நாங்கள் சொன்ன ஸ்மால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ட்டு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே போல் சூப்பரான கேக்கோட வீடியோ பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.